comes a frog. Ding ding. வாவ் இவ்ளோ சூப்பரா பண்றால. அவனுக்கு உண்மையிலேயே ரொம்ப தைரியம் ஷின்சோ. இது ஒன்னும் சாதாரண விளையாட்டு இல்ல. பலம் வாய்ந்தவங்க தான் இதை செய்ய முடியும் தெரியுமா? அப்ப இதே மாதிரி நீங்களே பண்ணுவீங்களா? டிங் டிங். நிஞ்சாவா இருக்கிறதுனால நான் எந்த வேலையையும் ஈஸியா செஞ்சிருவேன். ஆனா நீச்சல் மட்டும் முடியாது. உங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரிஞ்சா உங்க மூலமா இதெல்லாம் கத்துக்கலாம்னு நினைச்சேன். கெனிச்சிக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஒருவேளை நீ பண்ணா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த ஃப்ளோட்டர் இருக்கிறதுனால நீ நிம்மதியா ஸ்விம் பண்ணலாம். ஓகே, நான் முயற்சி பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி நான் ரெடியா இருக்கேன்டா. ஏய் கியோ, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்காங்க. போய் முதல்ல அந்த பலூனை ஓட்ட பண்ணு. சீக்கிரம் போ, கிளம்பு. ஓகே பாய். இப்போ நடக்க போற காமெடி பாருங்க. கெனிச்சி அந்த ஸ்விம்மிங் பூல்ல ரொம்பவே பயந்துட்டான். என்ன பத்தி இப்படித்தான் யோசிக்க தோணுமா உங்களுக்கு? நல்ல விதமாவே யோசிக்க மாட்டீங்களா? கோபம் வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் கடுப்பேத்துறீங்க. உங்க பேச்சு போங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அவன் நீச்சல் அடிக்க பயப்படுறான். அவன் மனசுல இருக்கிற பயத்தை போக்க வேண்டியது நம்ம கடமை. நண்பனுக்காக நானே நீச்சல் அடிக்கணும்னாலும் நான் தயாரா இருக்கேன். டிங் டிங். அப்ப நாளைக்கு அவனுக்கு நதியில நீச்சல் கத்து நானும் கத்து கொடுக்குறேன். கெனிச்சி நீந்த போறான். இவங்க எக்ஸசைஸ் பண்ணட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அம்மா இங்க தானே இருந்துச்சு, எங்க போச்சு? காணோம். எங்க போச்சு அது? எக்ஸசைஸ் முடிஞ்சு போச்சு. வா கெனிச்சி, இப்ப போய் நீச்சல் அடிக்கலாம். பத்திரமா கூட்டி போங்கண்ணா. எங்களை பத்தி நீ கவலையே படாத ஷின்சோ. ஆனா நீங்க என்ன உள்ள கூட்டி போவே இல்லையே. முதல்ல நாங்க கத்துக்கிறோம், அதுக்கப்புறமா உனக்கு கத்து கொடுக்கறோம். ஓகேவா? அண்ணா பேச்சு சக்கமதே எங்க போயிட்டீங்க? நான் இப்ப என்ன பண்றது? எனக்கும் நீச்சல் அடிக்க தெரியாதே. என்ன பண்றது? அத்திட்டோ, என்னால உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த முடியாது போல இருக்கு. சிச்சி மாதிரி அவங்கள போய் காப்பாத்து. காக்கா, நிம்மதியா வேலை கூட பார்க்க விட மாட்டேங்கப்பா. ரொம்ப தொல்லை பண்றீங்க. இப்ப வந்துட்டியா? கொஞ்சம் இரு, அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு உன் கூட விளையாடுறேன். ஓகே? இதெல்லாம் தேவையா? நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், எங்க வேணும்னாலும் போவேன். தண்ணி கிட்ட மட்டும் போகவே மாட்டேன். தண்ணிக்குள்ள போக மாட்டீங்கன்னா எங்களுக்கு யார் நீச்சல் கத்து கொடுப்பா? இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. நானும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துதான் ஆகணும். இது பாரு ஷின்சோ, உன் முகத்தை பார்த்தாலே ஏதோ பிளான் போடுறேன்னு தெரியுது. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. அப்ப இப்ப கூட தண்ணியில போக மாட்டீங்களா? ஷின்சோ ப்ளீஸ் அதை எடுத்துட்டு போயிடு. எனக்கு அதுல பயம் உனக்கு தெரியும்ல. ப்ளீஸ் ஷின்சோ, ஃப்ராக் எடுத்துட்டு போயிடு. ஷின்சோ விளையாடாத ஷின்சோ, ப்ளீஸ் ஷின்சோ. ஷின்சோ ப்ளீஸ். கெனிச்சினியாவது கத்து கொடு. கெனிச்சி சீக்கிரமா தண்ணிக்குள்ள போ. நீ ஒரு ஃப்ராக், உனக்கு நீச்சல்னா ரொம்ப பிடிக்கும். கெனிச்சி நீ ஒரு ஃப்ராக், தண்ணிக்குள்ள போ. உனக்கு நீச்சல்னா ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றத கேளு கெனிச்சி. நீ ஒரு ஃப்ராக், தண்ணிக்குள்ள போ. நீச்சல் அடி கெனிச்சி. வாவ், சூப்பர். கெனிச்சி இப்ப ஃப்ராகாவே மாறிட்டா. நினைச்சது நடந்துச்சு. வாவ், கெனிச்சி சூப்பரா நின்ற. இது ரொம்ப ஓவரா இருக்கு பாஸ். ஆமா கியோ, என்னால நம்பவே முடியல. அவன் எப்படி நீந்துறான். எப்படி இருக்க கெமோமாக்கி? யுமிகோ, நீயா? இங்க என்ன பண்ற? அட, யார் இது இங்க ஸ்விம் பண்றது? அட, இது கெனிச்சி தான். எவ்வளவு அழகா ஸ்விம் பண்றா. சரி, நான் கிளம்புறேன். பாய் கெமோமாக்கி, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம் யுமிகோ. அந்த கெனிச்சி ரொம்ப சூப்பராவே நீந்துறான் இல்லையா பாஸ்? வா, நம்ம போய் நம்ம வேலையை காமிக்கலாம். ஒருத்தன் நிம்மதியா இருந்தா நமக்கு பிடிக்காது. கெனிச்சி தயவு செஞ்சு என்கிட்ட வந்துடாத. அப்ப இதான் விஷயமா? இப்போ அதை எனக்கு கத்து கொடுங்க அண்ணா. வேணா ஷின்சோ, இன்னொரு நாள் கத்து கொடுக்கறேனே ப்ளீஸ். காப்பாத்து. கெனிச்சி அங்க பாம்பு எப்படி வந்தது? டிங் 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 டிங். எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? கெனிச்சியை பயமுறுத்தீங்களா? டிங் டிங் டிங்.
நீங்க 2 பேரும் எப்பதான் திருந்துவீங்களோ எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கெனிச்சி உண்மையிலே பயந்து போயிட்டான்யா. சரி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஹட்டோரி ஹட்டோரி என்னாச்சு கெனிச்சி? நான் நல்லா நீந்தினதா யூமிகோ இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்ன பாராட்டினா. அப்படியா? ஒரு நாள் நீந்தினதுக்கே யூமிகோ என்ன இவ்ளோ தூரம் பாராட்டுறா. என்னால நம்பவே முடியல. நிஜமாதா? ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என்னோட ஸ்விம்மிங் பூலுக்கு அவளும் வராளா. நான் நீந்தறத அவ இன்னொரு முறை பாக்கணும்னு ஆசைப்படுறா. இல்ல அங்க போக வேண்டாம் கெனிச்சி. நான் சொல்றத கேளு ப்ளீஸ். அங்க போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படியா? இத பார். கெனிச்சி இதெல்லாம் ரொம்ப மோசம், ரொம்ப தப்பு. அவன் வரமாட்டான் யூமிகோ. அவன் வருவான். ஏய் கெனிச்சி, என்னாச்சு அவன் உனக்கு? பண்றதெல்லாம் பாரு யூமிகோ, அப்படியே தவளை மாதிரியே இருக்கு. ஏய் நில்லு. கெனிச்சி நில்லு. ஓ, இவன் இப்படியே குதிச்சு தான் வரப்போறானா? அட, இவனை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. யூமிகோவுக்காக ஃப்ராக் மாதிரி குதிக்கணும்னாலும் கெனிச்சி தயார் தான். டிங் டிங் டிங். மதர்ஸ் டே செலிப்ரேஷன். டிங் டிங். அப்பாடா, எல்லாமே டாலி ஆகுது. இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆ, நாளைக்கு மதர்ஸ் டே ஆச்சே. ஓகே, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. ஆ, ம். என்னோட சேவிங் பண்ற பிளேட் எங்க வச்சிருக்க? அது அந்த கபோர்ட்ல செகண்ட் ஷெல்ஃப்ல தாங்க வச்சிருக்கேன். நீங்க எதுக்கு ஒரு வாட்டி போய் பாருங்களேன். சரி பாக்குறேன். அம்மா, என்னோட பிரஷ் பழசாயிடுச்சு. பழசானா என்ன கெனிச்சி? நான் உனக்கு வேற பிரஷ் வாங்கி தர வரைக்கும் அதுலயே பிரஷ் பண்ண கெனிச்சி. ஓகேமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யாருமே எனக்கு விஷ் பண்ணல. எல்லாரும் இத மறந்துட்டாங்க போல இருக்கு. நான் தான் எல்லாரும் மேலயும் அன்பும் பாசமும் வச்சிட்டு இருக்கேன். குட் மார்னிங் மா. அம்மா ஏதாவது உதவி செய்யணுமா சொல்லுங்க. வாங்க வாங்க. என்ன திடீர்னு எனக்கு உதவி எல்லாம் பண்ணட்டுமான்னு கேக்குறீங்க? என்ன விஷயம்? உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம்னு தோணுச்சுமா, அதுக்குதான். ஏய், இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதாம்மா. டிஃபன் ரெடி, எல்லாரும் சாப்பிட வாங்க. என்ன ஆச்சரியம், எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க. Happy Mother's Day, Linda. அம்மா, இது உங்களுக்காக. இதையும் வாங்கிக்கோங்க. டிங் டிங். அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா இரு. அப்போ இந்த நாள் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இதையெல்லாம் நாங்க மறந்துட்டோம்னு நினைச்சிட்டியா? இவ்வளவு பெரிய விஷயத்தை நாங்க மறந்துட்டோம்னா அப்புறம் வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாத வேஸ்ட் ஃபெலோ ஆயிருவோம். ஓ, தேங்க் யூ. இன்னைக்கு முழுக்க நீங்க சந்தோஷமா இருக்கணும். எங்க சார்பா இதை நீங்க வாங்கிக்கணும். ஓ, செல்லங்களா. ஓகே பசங்களா, இன்னைக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் நாம தான் செய்ய போறோம். கெனிச்சி, அட்டோரி, இன்னைக்கு வீடு முழுக்க க்ளீன் பண்ண வேண்டியது உங்க வேலை. அதோட சேர்த்து துணியையும் துவைச்சு போட்டுருங்க. துணியும் துவைக்கணுமா? ஏன், டெய்லி உங்க அம்மா தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நாம செஞ்சா என்ன? இவ்ளோ ஈரமான துணியால எந்த இடத்தையும் சுத்தம் பண்ண முடியாது கெனிச்சி. முதல்ல துணியை எடுத்து இப்படி நல்லா புழிஞ்சுக்கணும், புரிஞ்சுதா? தெரியாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி அழுக்கு பிடிச்ச வேலையில எனக்கு பிடிக்கல ஹட்டோரி. இத பாரு, நம்ம வீட்டை சுத்தம் பண்றத அழுக்கு பிடிச்ச வேலைன்னு சொல்லக்கூடாது கெனிச்சி, புரிஞ்சுதா? நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்ப்பா. நாங்க இருக்கிற துணியெல்லாம் துவைக்க போறோம். பத்ரா, அங்க பக்கெட் இருக்கு. என்ன செஞ்சோ இந்த மாதிரி பண்ணிட்ட? ஜஸ்ட் மிஸ். வாவ், இன்னைக்கு நாளே ரொம்ப அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியா வந்திருக்கேன் படம் பார்க்க. இந்த ஷோக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. சரி, 110 ரூபாய் கொடுங்க. என்னது 110 ரூபாவா? இது ரொம்ப அதிகமாச்சே. அப்பாடா, இவ்வளவு பெரிய கூட்டத்துல எப்படியோ நம்ம பசங்களுக்கு பிடிச்சத வாங்கியாச்சு. கடைக்கு போயிட்டு திரும்பி வர உங்க அம்மா சுட சுட இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பெருமைப்பட போறா. ரொம்ப நாள் கழிச்சு நான் சமையல் பண்ணிருக்கேன். இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம்.
அடா சாப்பிடாம என்ன பண்ற? ஆ? என்ன யாராவது காப்பாற்றுங்க. எவ்வளவு காரம் கொட்டி வச்சிருக்கீங்க. அடா நீ வேற, நான் பச்சை மிளகாவை ரொம்ப கம்மியா தானே போட்டேன். இரு. வெளியில வந்து ஷாப்பிங் பண்ணி இப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கேன். சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நான் இல்லாம பசங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. சாப்பிட்டு இருப்பாங்களோ என்னவோ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? என்ன இது இங்க இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு? அப்புறம் எப்படி சாப்பிடுறது? பரவாயில்லைங்க, உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதை கொடுங்க, அதுக்கேத்த சாப்பாடு கொண்டு வரேன். இல்ல காசெல்லாம் பெரிய மேட்டரே இல்ல. ஐயோ என்ன பண்றது, இவ்ளோ விலையா இருக்கே. இங்க வேற மெனு கார்டு எதுவும் இல்லையா? சாரி மேடம், எங்ககிட்ட ஒரே ஒரு மெனு கார்டு தான் இருக்கு. ஓ சாரி, உங்ககிட்ட பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்காக நான் போயே ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். பாய், நான் கிளம்புறேன். போறீங்களா? என்ன ஹோம் டெலிவரி இல்லையா? நாங்க தான் அங்க வரணுமா? ஓகே. பரவாயில்ல கெனிச்சி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டிங் 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 டிங். இன்னைக்கு நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வர போறேன். செவுத்து மேல தான் போகணும் போல இருக்கு. டிங் 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 டிங். இவன் உண்மையிலே பையன் தானா இல்ல பூனையா? டிங் 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 டிங். இன்னைக்கு அம்மாவுக்காக எவ்வளவு செஞ்சாலும் அது ரொம்ப குறைவுதான். டிங் டிங். அப்படின்னா நீ எங்கேயும் வெளியில ஹோட்டல்ல சாப்பிடாம வீட்டுக்கு வந்துட்டியா என்ன? ஆமாங்க, உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வெளியில சாப்பிட முடியும்? ஆனா நாங்கெல்லாம் உங்கள மாதிரி இல்லம்மா. நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்த இந்த ஸ்வீட்டை எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா உங்களுக்காக வாங்கிட்டு வந்ததுல நாங்களே நிறைய சாப்பிட்டுட்டோம்மா. மன்னிச்சிருங்கம்மா, பாதி ஸ்வீட்டுக்கு மேல நாங்களே சாப்பிட்டுட்டோம். அவ்வளவு டேஸ்ட். அதனால என்ன, நம்ம கிட்ட ஏதாவது இருக்குல்ல. உங்களோட சேர்ந்து சாப்பிடும் போதுதான் எனக்கு அதுல சந்தோஷமே. அம்மா நீங்க கிரேட்மா. அது என்னமோ சரிதான். நீ சமைச்சு கொடுக்கிற சாப்பாடு என்னமோ டேஸ்டா இருக்கு. இன்னைக்கு நானும் தான் செஞ்சிருக்கேன். நீங்களும் மதர்ஸ் டே அன்னைக்கு உங்க அம்மாவை நல்லா பாத்துப்பீங்க. கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ்? டிங் டிங். Hattori is scared of frogs. Ding ding. இப்போ உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீதான் என்னோட உணவு. அப்பாடா, நல்ல வேளை, வெறும் கனவுதான். எங்க ஃப்ராகோட சத்தம் வருது? டிங் டிங். இந்த தடவை அது என் முன்னாடி வந்தது, என் வாளை வச்சு துண்டு துண்டா வெட்டிடுவேன். டிங் 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 டிங். குதி, நல்ல குதி, இன்னும் வேகமா. அது என்கிட்ட கொண்டு வராத ப்ளீஸ். இது என் கையில தானே இருக்கு. அப்படி இருந்தா இவ்ளோ பயமா உனக்கு? ஆமா, அத பார்த்தாலே எனக்கு பயம்தான். ஆனா முதல்ல அந்த ஃப்ராகை எதுக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வந்தேன்னு சொல்லு கெனிச்சி. நம்ம கெமுமாக்கு ஒரு வளர்ப்பு தவளைய வச்சுக்கிட்டு யூமிகோ கிட்ட நல்ல பேர் வாங்குறா. அதனால நான் நிறைய தவளைங்களை வாங்கி யூமிகோ கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படின்னா எத்தனை கொண்டு வந்திருக்க? உனக்காக தான் இதெல்லாம் எடுத்து வந்திருக்கேன், எடுத்துக்கோ. அவ்வளவுதான், இன்னைக்கு நான் காலி. ஏய், அதையும் சாப்பிட்டியா? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தான் சாப்பிடுவேன்? எத்தனை கிடைக்குதோ அத்தனை சாப்பிடுவேன். ஏய், என்கிட்டயே விளையாட்ட காமிக்கிறியா? மறுபடியும் சாப்பிடுறியா நீ? ஏய், ஏய், நிலை. இப்ப பாக்குறேன். ஏய், ஏய், நிலை. மாட்டியா? இன்னைக்கு நடக்க போற ஃப்ராக் ரேஸை பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். என்ன இது? இங்க பாரு கெனிச்சி, உன் தவளைய விட என் தவளை தான் பவர்ஃபுல். அதனால இந்த போட்டியில என்னோடது தான் ஜெயிக்கும். நீ பொறுத்திருந்து பாரு. எனக்கு ஒண்ணு உன்கிட்ட பயம் இல்ல. இது புது தவளைனாலும் நான் இது மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். சவாலுக்கு நான் தயார். போங்க. கமான், வெரி குட். அப்படியே ஓடு. இது ஏன் ஓடாம நிக்குது? ஏய் குதி. என்னப்பா உன் தவளை உட்காந்துக்கிட்டே தூங்குதா? என்ன இது? கெனிச்சியோட ஃப்ராக் அங்கேயே அப்படியே நிக்குது. இவ்வளவு தூரம் கத்துறாங்கல்ல, ஓட. ஓட போறியா இல்ல படுத்து தூங்க போறியா? என்னோடத விட இது ரொம்ப வேகமா போகுது. இந்த பூச்சை வச்சு நிறுத்திட வேண்டியதுதான். நல்ல ஐடியா.
ஆமா அந்த பூச்சி பின்னாடியே போ விட்டுறாத. இந்த பக்கம் இல்ல அந்த பக்கமா ஓடு. இதை விட பெட்டர் ஐடியா கிடைக்கல போல இருக்கு இவனுக்கு. டிங் டிங். நான் தான் சொன்னல ரேஸ்ல என்னோட தவளை தான் ஜெயிக்கணும். நீங்க தான் கேட்கவே இல்ல பாருங்க. ஓவரா அலட்டாதப்பா. நாளைக்கு மறுபடியும் ரேஸ் வச்சுக்கலாம், ஓகேவா? எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன், நீ தோக்க தான் போற. அந்த கெமுமாக்கி என்ன அவ்வளவு தூரம் கேவலப்படுத்திட்டு போறான். ஆனா நீ பாத்துட்டு சும்மாவே இருந்தியே. கெம்முமாக்கி வார்த்தையெல்லாம் பெருசா எடுத்துக்காத கெனிச்சி. நம்ம நாளைக்குள்ள நம்ம ஃப்ராக ரெடி பண்ணி ரேஸுக்கு அனுப்பிடலாம் ப்ளீஸ். இது 1 இன்ச் கூட நகராம அப்படியே நிக்குது.